நமஸ்தே. இன்றைக்கி நம்ம விஷாரத் பொருவால் பேப்பர் 1ல் கேட்கக்கூடிய ரோம் லெட்டர் 4 தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த 4ல் கேட்கக்கூடிய சரித்திர சித்திரன் இது 10 மார்க்ஸ்க்கு இருக்கும். இதோட அடுத்த கொஷின் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கொஷின் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். ஓகே, இப்போ அடுத்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மன்சாராம். இதோட சரித்திர சித்திரன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பிரஸ்தாவனா அப்படின்னா इंट्रोडक्शन। प्रेमचंद जी हिंदी उपन्यासों का सम्राट माने जाते हैं। निर्मला उनका लिखा अनुपम उपन्यास है। मंसाराम इसी उपन्यास का पात्र है। वह मुंशी तोताराम का ज्येष्ठ पुत्र है। आगे उसका चरित्र चित्रण दिया जाता है। ओके, இந்த நிர்மலா லெசன் யார் எழுதினா பிரேம்சந்த்ஜி. இது வந்து ஹிந்தி நாவல்ஸோட கிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த நிர்மலா இந்த லெசனே ஒரு அன்கம்பேரபிளான ஒரு லெசன். இதில் வரக்கூடிய ஒரு கேரக்டர் தான் மன்சாராம். மன்சாராம் யார் அப்படின்னா தோதாராமோட ஃபஸ்ட்டு பையன். அவருக்கு வந்து 3 சன் இருக்காங்கன்னு பார்த்தோம், மன்சாராம், ஜியாராம், சியாராம். இப்போ இதில் நம்ம மன்சாராம் பற்றி தான் பார்க்க போகிறோம். மன்சாராமோட சரித்திர சித்திரனை இங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. सोशल छात्र मंसाराम खूब पढ़ता है। वह मेहनती है। वह अपनी कक्षा में प्रथम रहता है। जिस पाठ को वह एक बार देख लेते वह पाठ उनके दिल में अनकती हो जाता है। ஓகே, இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மன்சாராம் வந்து நல்லா படிப்பான், நல்லா ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு பையன். அவன் தான் கிளாஸில் எப்போவுமே ஃபர்ஸ்ட் வருவான். அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு லெசனை படிக்கணும்னு கிடையாது. அவன் ஜஸ்ட்டு அவன் மனசு வச்சாலே அவன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாக்கி मंसाराम फुटबॉल और हॉकी टीम का खूब खेलते हैं। वह अपने स्कूल के हॉकी टीम का कैप्टन है। सभी अध्यापक उसका बहुत चाहते हैं। स्कूल के प्रधानाध्यापक भी मंसाराम को चाहते हैं। जब मंसा हॉस्टल में रहने चाहते हैं तब वहाँ कोई जगह खाली नहीं है। ऐसे संदर्भ में प्रधानाध्यापक अपना कमरा खाली करके उसे देते हैं। இல்லை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மன்சாராம் வந்து ஃபுட்பால், ஹாக்கி எல்லாமே நல்லா விளையாடுவான். அவன் தான் ஹாக்கி டீமுக்கு கேப்டனாக கூட இருந்தான். எல்லா டீச்சர்ஸுக்கும் பிரின்சிபலுக்கும் அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவன் வந்து ஹாஸ்டலில் போய் தங்கணும்னு சொல்லப்போ அவனுக்கு வந்து ஸ்கூலில் ஹாஸ்டலில் எந்த ஒரு ரூமுமே ஃப்ரீயாக இல்லை. அப்போது அவரோட பிரின்சிபல் தான் அவரோட ரூமை ஃப்ரீ ஆக்கி அவனை வந்து ஹாஸ்டலில் தங்க வச்சுப்பாங்க. சாஹசி அப்படின்னா ரொம்ப போல்டான ஒரு பையன். तोताराम निर्मला को अपनी वीरता की झूठी कहानियाँ सुनाती है। एक बार कहते हैं कि 3 चोरों के तलवार से मेरा आक्रमण किया। मैंने उसको अपनी लाठी से मार बहा गया। इसी समय घर में सांप घुस जाता है। यह जानकर वे घर से बाहर निकल जाते हैं। तब मंसाराम हॉकी का डंडा ले जाता है और सांप को मार डालता है। ஓகே, தோதாராம் வந்து இந்த டைமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிர்மலா கிட்ட அவன் வந்து அவர் வந்து பண்ண ரொம்ப பெரிய சாகசத்தை பற்றி சொல்லிகிட்டு இருப்பாங்க. அந்த டைம் பார்த்து என்ன ஆயிடும்னா வீட்டுக்குள்ளடி பாம்பு வந்துடும். அப்போது வந்து தோதாராம் வந்து பயந்துருப்பார். மன்சாராமான தைரியமாக என்ன பண்ணுவான்னா அவனோட ஹாக்கி ஸ்டிக்கை வச்சு அந்த பாம்பை வந்து அவன் வந்து அடிச்சு கொண்டுருவான். அதுதான் சொல்லியிருக்காங்க. बोला बाला निर्मला मंसाराम से अंग्रेजी सीखने लगती है। यह जानकर मृग तोताराम उस दोनों पर शक करते हैं, इसलिए उसे आवारा कहते हैं। यह सुनकर मनसा का दिल दुखता है। ஓகே, இதில் என்ன நடக்கும் அப்படின்னா மன்சாராம் வந்து இங்கிலீஷ் நல்லா படிப்பான். அப்போ நிர்மலா என்ன பண்ணியிருப்பான்னா அவன்கிட்ட இங்கிலீஷ் கற்றுட்ருப்பா. அது வந்து தோதாராம் பார்த்தோன்னே இவங்க 2 பேர் மேலேயே டவுட் ஆகுறாங்க. ஏன்னா 2 பேருக்குமே ஒரே வயசு தான், அந்த மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி சந்தேகப்படுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே மன்சாராமுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆத்மாபிமானி அப்படின்னா ரொம்ப செல்ஃப் ரெஸ்பெக்டான ஒரு பர்சன். நிர்மலா अपनी पति तोताराम का शक समझ लगते हैं, इसलिए वह मंसाराम से दूर रखती है। मंसाराम एक दिन सुबह से खाना नहीं खाता, रात को भी भूखा रखता है। इस पर निर्मला उसके कमरे में जाकर उसे बोलती है,
मीठी मीठी बातों करती है। इसी समय तोताराम आ जाते हैं उनको शक से के लिए उससे मंजाराम की शिकायती करती है। इसे अपना अपमान समझकर मंजाराम तुंद्रत हॉस्टल में रहने चला जाता है. ஓகே, இப்போ இதில் என்ன நடக்கும்னா நிர்மலா என்ன நினைப்பா அப்படின்னா, சரி நம்ம இனி மன்சாராம் கிட்டேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மன்சாராம் கிட்ட கொஞ்சம் சரியாக பேசாமல் டிஸ்டன்ஸ்லேயே இருப்பாள். அப்போது ஒருக்கா மன்சாராம் என்ன பண்ணான்னா, அவனுக்கு வந்து இது ரொம்ப கஷ்டமாக இருந்தனால அவன் வந்து சரியாக சாப்பிட்றதே கிடையாது. அப்போது நிர்மலா வந்து மன்சாராமோட ரூமில் போயிட்டு வந்து ரொம்ப சமாதானம் பேசிகிட்டு இருப்பாள். நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, அந்த மாதிரி கொஞ்சம் சமாதானப்படுத்துவாள். அந்த டைம் பார்த்து தோத்தாராம் வந்துடுவாங்க. அப்போது நிர்மலா வந்து தோத்தாராம் கிட்ட வேணும்னே இதை மன்சாராமை பற்றி மன்சாராம் இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான்னு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருப்பாள். எதுக்கு அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுவான்னா, தோத்தாராம் வந்து அவளையும் மன்சாராமையும் சந்தேகப்படக்கூடாதுங்கிறதுக்காக நிர்மலா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருப்பாள். இதை மன்சாராமுக்கு இன்னும் கஷ்டமாக போயிடுமா. அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா, சரி நம்ம ஹாஸ்டலுக்கே போயிடுவோன்னு அவன் வந்து ஹாஸ்டலுக்கு போகக்கூடிய வேலையை பார்த்துட்டு இருப்பான். துக்கி அப்படின்னா ரொம்ப கஷ்டமான ஒரு சம்பவம். मंजाराम हॉस्टल में रहने लगता है. एक दिन सियाराम उससे मिलकर कहता है कि हमारी अम्मा अच्छी है, पिताजी के कारण वह तुमसे कठोर व्यवहार करते का नाटक करती है. इस पर तीव्र विचार करते पर मंजा को पता चलता है कि पिताजी के मन में निर्मला और उसको लेकर शक है. वह यह नहीं पता, उसे यहाँ पर दुख होता है. இந்த டைமில் இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, மன்சாராம் வந்து ஹாஸ்டல் போயிடுவானே. அப்போது மன்சாராமை பார்க்குறதுக்கு சியாராம் வந்து ஹாஸ்டல் போயிருப்பான். அப்போது சியாராம் வந்து மன்சாராம் கிட்ட வந்து சொல்லுவான், அவங்க வந்து நிர்மலா அம்மா வந்து நம்மளோட ஒரு நல்ல அம்மா, அவங்க வந்து சும்மா தான் ஒன்று கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி தோத்தாராம் அதாவது அவங்களோட அப்பா முன்னாடி சும்மா தான் ஒரு நடித்தாங்க. அது இல்லாமல் அவங்களுக்கு மன்சாராமை பிடிக்காம ஒன்றும் நடிக்கலை அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை சியாராம் வந்து மன்சாராம் கிட்டே சொல்கிறான். அப்போது மன்சாராம் வந்து புரிஞ்சுக்கிறான், இந்த மாதிரி சந்தேகப்பட்டிருக்காங்க, அதனால தான் நிர்மலா அம்மா அப்படி நம்மக்கிட்ட இருந்திருக்காங்க அப்படின்னு. தியாகின்னு அப்படின்னா சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய ரொம்ப மனசுள்ள मंजाराम किसी भी तरह निर्मला को निष्कलंक साबित करते चाहते हैं. उसके बाला बेचने पर भी घर नहीं जाते, वह आत्महत्या करने को तैयार हो जाता है. इतने में वह बीमार पड़ जाता है. ஓகே, இந்த பேராகிராஃபில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த விஷயம்லாம் கேட்டதுக்கப்புறமா மன்சாராம் வந்து சூசைட் பண்ணலான்ற அளவுக்கு அவனுக்கு வந்து தாட் போயிடும். ஏன்னா நம்மளால் ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்களே அந்த மாதிரி. அப்போ என்ன ஆகும்னா, அவன் வந்து ஹாஸ்டலில் இருந்தப்போ அவனுக்கு வந்து திடீர்னு உடம்பு ரொம்ப சரியில்லாமல் போயிடும். உடம்பு சரியில்லாமல் போயினப்போ அவனை வந்து ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ டாக்டர் சின்ஹா தான் அவனுக்கு வந்து வைத்தியம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போது வந்து அவனுக்கு ஒரு பிளட் தேவைப்படும். அதுக்கு வந்து நிர்மலா தான் அவளோட பிளட்க்கு ஹெல்ப் பண்ணுவாள். அதுக்கப்புறமா அவன் வந்து லாஸ்ட் கட்டத்தில் இறந்து போவான். இறக்க போகிறதுக்கு முன்னாடி அவன் என்ன சொல்லியிருப்பான்னா, அடுத்த ஒரு ஜென்மம் இருந்துச்சுன்னா நான் உங்களோட பையனாக தான் பிறக்கணும், நீங்கள் எனக்கு ஒரு நல்ல அம்மா, நான் உங்களை அம்மாவாக தான் பார்த்தேன் அப்படின்னு லாஸ்ட்டில் தோத்தாராம் முன்னாடியே சொல்லிவிட்டு அவன் வந்து இறந்து போயிடான். உப்சன்ஹார். இந்த உப்சன்ஹாரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிரேம்சந்த்ஜி பற்றி தான் சொல்கிறாங்க. பிரேம்சந்த்ஜி வந்து எதை பாயிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா, ரொம்ப வயசு அதிகமான ஒருத்தங்களை நம்ம வந்து கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு பிள்ளைங்க இருந்தாங்கன்னா நம்மளோட லைஃப் வந்து எந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இதை சொல்கிறாங்க. இந்த சொசைட்டியில் நடக்கக்கூடிய ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பாயிண்ட் பண்ணி தான் பிரேம்சந்த்ஜி இந்த ஸ்டோரியை வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை நம்ம மெயினாக நம்மளுக்கு ஒரு விஷயம் வேண்டாம் தப்புன்னு பட்டுச்சுன்னா நம்ம வந்து எல்லா பொண்ணுங்களுமே ஸ்ட்ராங்காக போல்டாக பேசணும். அதுதான் இங்கே மெயினாகிட்ட இந்த பிரேம்சந்த்ஜி அவர் இந்த ஸ்டோரியில் நம்மளுக்கு சொல்ல வரேன். ஒன்று நமக்கு வந்து
கரெக்ட் இல்லை நம்மளுக்கு ஃபீல் ஆகும்போதே நம்ம அதை விட்டு ஸ்டெப் அவுட் ஆகிடணும். அதில் உள்ளே போயிட்டு நம்ம கஷ்டப்படக்கூடாது. ஓகே, இதை தான் இந்த ஸ்டோரியில் நம்ம மன்சாராம் கேரக்டர் பற்றி படித்தாச்சு. ஒருக்க எல்லோரும் இப்போ எழுதி எனக்கு சென்ட் பண்ணும். ஓகே, தன்யவாத்.